தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக 1995ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாகும். தமிழ்நாடு அரசு முஸ்லிம்களுக்கு 3.5% இடஒதுக்கீடை வழங்க போராடிய முஸ்லிம் இயக்கங்களுள் முதன்மையான இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம். தமிழகம் முழுவதும் அவசர ஊர்திகளுடன் அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றும் ஒரே அமைப்பாகும். முன்னாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி தமுமுகவின் அவசர கால ஊர்தி பணியை வெகுவாக பாராட்டி தனது சொந்த செலவில் 2 அவசர ஊர்திகளை தமுமுகவிற்கு அன்பளிப்பு செய்துள்ளார். 30 ஆம்புலன்ஸோடு இன்னும் 2 ஆம்புலன்ஸ்களை நீங்கள் வாங்கிக் கொள்ள என் சொந்த பொறுப்பிலே அந்த தொகையை நான் வழங்கி என்னை பெருமைப்படுத்துவதாக கண்டி விருந்தினர் என்று கோரி என்னை வேறுபடுத்தி விடாதீர்கள். நீங்கள் வேறு, நான் வேறல்ல. சமுதாய ஒற்றுமையை பேணி பாதுகாக்கின்ற தலைவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்திலே தந்தை பெரியார், அண்ணா, இன்னொரு பக்கத்திலே கண்ணியத்திற்குரிய காயிதேவில்லை. இவர்களெல்லாம் இணைந்து நம்மை வழி நடத்தி இருக்கின்றார்கள். தொடர்ந்த வழியிலே சகோதரர்களாக செல்வோம். சுனாமி டிசம்பர் 26ஆம் தேதியை தமிழக மக்களால் அவ்வளவு எளிதாக மறக்க இயலாது. அன்று எழுந்த ஆழி பேரலை பல்லாயிரக்கணக்கானோரின் உயிரையும் உடைமைகளையும் ஈவு இரக்கமின்றி தனக்குள் வாரி சுருட்டிக் கொண்டது. சுனாமி பேரலையின் போது இறைவன் அருளால் தமுமுக தொண்டர்கள் ஆற்றிய மீட்பு மற்றும் சேவை பணிகள் அளப்பரியது. எல்லா நிர்வாகிகள் கான்வெர்ட் பண்ணிட்டு எல்லாரும் நீங்கள் தாம்பரம் வந்துடுங்க. அது வந்து எல்லா மாவட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து கடற்பகுதியினுடைய பூனாஞ்சிலிருந்து பல்லாவரம் ஆலந்தூருக்குள்ள நான் வந்து சொல்லிட்டேன். இங்கே தாம்பரம் சும்மா மற்றும் இந்த மாதிரி வந்து நம்ம மாவட்டம் இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். உதவி செய்யக்கூடிய சகோதரர்களும் அதே மாதிரி வந்து ஓடி வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒற்றுமை செஞ்சாங்க. ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கும் தாம்பரம் பகுதியில், குறிப்பாக ரங்கநாதபுரம், கஸ்தூரிபாய் நகர் பகுதிகளில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய அமைப்பின் தன்னார்வலர்களை கொண்டு கடந்த 25 வருடங்களாக மக்கள் சேவையாற்றி வருகிறது. கஜா புயல், வர்தா புயல், சென்னை பெருவெள்ளம் போன்ற எந்த பேரழிவாக இருந்தாலும் தொண்டாற்றுவதில் முதல் அமைப்பாக களத்தில் தன்னுடைய தன்னார்வலர்களை இறக்கி மக்கள் பணியாற்றுவது நாம் அனைவரும் அறிந்ததே. குறிப்பாக கொரோனா நோய் தொற்று காலத்தில் மட்டும் நிவாரணமாக தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 50 லட்சத்திற்கு மேல் நிவாரணப் பொருட்கள் தமுமுக மாமக தொண்டர்களால் மக்களுக்கு வழங்கப்பட்டது. நோய் தொற்றால் இறந்தவர்களை அவரவர் மத முறைப்படி நல்லடக்கம் செய்வது, பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக தன்னுடைய அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது, தன்னுடைய தொண்டர்கள் மூலம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்களுக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் முகக்கவசங்கள் வழங்குவது என அளப்பரிய பணியை ஆற்றிய பேர் இயக்கம்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி.
கொள்கை எதிரிகளுக்கும் பணிவு காட்டும் பேரமைப்பான மக்கள் இயக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்திற்கு தன்னுடைய ராயல் சல்யூட்டை தன்னுடைய ட்விட்டர் மற்றும் முகநூல் பக்கத்தில் நேரலையில் தெரிவித்தார் இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள். மிக பெரும் பணியை தமுமுக செய்து வருகிறது. கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்கு ஆரம்பத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தன என்பதை பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலையில் சொந்தமோ பந்தமோ இல்லாத மனிதர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தால் ஓடோடி வந்து அவர்களின் உடல்களை எடுத்துச் சென்று பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்கின்ற உங்களின் பணி மனிதநேயத்தின் உச்சத்தை காட்டுகிற பணி. அதிலும் இறந்து போனவர் இந்து கிறிஸ்துவர் என எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரவருக்கு உரிய இறுதிச் சடங்குகளை செய்தபின் அடக்கம் செய்து அவரவர் நம்பிக்கைகளை போற்றுகிற உங்களின் செயலுக்கு ஒரு சல்யூட். பாஜக பிரமுகர் ஒரு இறந்தபோது கூட மற்றவற்றை மறந்து மனிதநேயம் என்பதை மட்டும் பார்த்து உடல் அடக்கம் செய்யப்பட்டதை சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன். தமுமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மதவேதம் பார்க்காமல் மனிதநேய பணிகளை செய்கிறது. அதனால்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்னை இல்லம் போல கருணை இல்லம் போல தொண்டாற்றுகின்ற இயக்கம் தமுமுக என்று பாராட்டினார். உங்களுடன் ஒன்றிணைந்து பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் நலத்திட்ட உதவிகள், கொடியேற்றுதல் நிகழ்ச்சி, காந்தி படுகொலை கருத்தரங்கம், பாபர் மசூதி இடிப்பை எதிர்த்து 1995ஆம் ஆண்டிலிருந்து டிசம்பர் 6 போராட்டம், CAA, விவசாயிகளின் உரிமை, வக்ஃப் மசோதா, தமிழ்நாடு முழுவதும் சுங்கத்துறை முற்றுகை போராட்டம், நிரந்தரமாக டாஸ்மாகை மூடக்கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம், இஸ்ரேல் போரால் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக போராட்டம், மறைமலை நகரில் சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு, தாம்பரத்தில் போதைக்கு எதிரான போராட்டம் மற்றும் இருசக்கர பேரணி, இப்படி சமுதாய பிரச்சனைகள் போன்ற பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது தமுமுக. மனிதநேய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் யாகூப் அவர்களே, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சமுதாய மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராடும்